ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துளசிமணி கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் டேஸ்டியான கோஸ் கறி பார்க்கலாம். அதுக்காக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் காஞ்சதும் அதில் 2 ஸ்பூன் வரமல்லி, 4 வரமிளகாய், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு, கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்து எல்லாத்தையுமே ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுப்பட்டு வந்திருக்கு. இப்போ ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ கோஸ் கறி செய்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு தட்டி எண்ணெயில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாமே நல்லா பொரிஞ்சதும் லைட்டாக கலரி இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ 200 கிராம் அளவில் கோஸ் எடுத்துருந்தேன். அதை கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். கோஸுக்கு ஏற்ற மாதிரி வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி மசாலாவும் ரெடி பண்ணி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ கோஸை சேர்த்துட்டு இப்போ அரைச்சி வச்சுருக்கேன் இந்த மசாலாவையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு 1 கப் அளவில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி, இப்போ அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துக்கலாம். கோஸுக்கு ஏற்ற மாதிரி கடலைப்பருப்புலாம் சேர்த்துருக்கேன் நான். இப்போ கடலைப்பருப்பு 1 கப் அளவில் சேர்த்துருந்தேன். அது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ தேவையான தண்ணி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லா வேக வச்சுக்கலாம். கோஸ்லாம் நல்லா வேகட்டும். ஏற்கனவே கடலைப்பருப்பு வெந்திருக்கு. இப்போ கோஸ் மட்டும் வெந்துச்சுன்னா இப்போ கூட்டு ரெடி ஆகிடும். இப்போ 2 கிளாஸ் அளவில் தண்ணி சேர்த்து காயெல்லாம் நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், கோஸ்லாம் நல்லா வெந்து நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போ ஃபைனலாக 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சூப்பரான டேஸ்ட்டில் கோஸ் கறி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ், சப்பாத்தி, டிஃபனுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். துளசிமணி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.